அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்னு சொல்கிறாங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் கடவுளான முருகனோட அம்சமாகவும் துணிச்சல் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுமை திறனும் ஆற்றல் திறனும் அதிகமாகவே இருக்கக்கூடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாயை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும், படிப்பு விஷயத்தில் அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த விஷயத்திலையும் சரி உங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் நடக்குமா, திருமணம் ஆகாத இருந்தவங்கன்னா அவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமண வரன் தேடி வருமா, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கூட புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரங்க அப்படின்னாவே நெருப்பு ராசிக்காரங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய உத்தரவுக்கும் சரி கட்டுப்பட விரும்பாத நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதிலோ அல்லது தலைமை பொறுப்புகளில் இருப்பதில் தான் சிறந்து விளங்குவீங்க. பணம் சம்பாதிப்பதில் வல்லவராக இருந்தாலும் மகிழ்ச்சிக்காகவும் சாகசங்களுக்காகவும் செலவு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டீங்க. உங்களுடைய துணையிடம் அதிக அன்பும் நேர்மையும் எதிர்பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய பிடிவாத குணங்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசர எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். கோபத்தை தவிர்த்தாலே வாழ்க்கையில் மிக எளிதான வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாகவே அமையப்போகுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே அனுகூலமே உண்டாக போகுதுங்க. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் அதை கூட சமாளிச்சிருவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நிறைய மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுங்க. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. அலுவலக பணிகளை குறித்து நேரத்துக்குள்ளே முடிக்க போகிறீங்க. வியாபாரத்தில் உங்களுடைய விற்பனையும் சரி லாபமும் சரி அதிகரிக்க போகுதுங்க. பங்குதாரர்களால் உங்களுக்கு அனுகூலமே உண்டாக போகுது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா முருகப்பெருமானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட ஆள் மனதோடு நினச்சி வேண்டும் போது அந்த விஷயம் கண்டிப்பாகவே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். மனக்குழப்பத்தோடு போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டக்கூடாதுங்க. நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அப்படி நம்ம வேண்டும்போது திருச்செந்தூர் வேலவனை வழிபட வேண்டுதல் அனைத்துமே உங்களுக்கு நடக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் செயல்களை நெருக்கடி ஏற்பட்டாலும் ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கொடுத்த வாக்கு அனைத்துமே நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ற பண வரவு உங்களுக்கு வந்து சேரப்போகுது. திறமையும் உங்களுக்கு வெளிப்பட போகுதுங்க. பரணி பார்த்தீங்கன்னா உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. வேலை சுமையால் பார்த்தீங்கன்னா சங்கடமான வந்த நிலை பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. தொழிலில் லாபம் தரக்கூடியதாக இருக்குது. வர வேண்டிய பண வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடமடன் வந்து சேரப்போகுதுங்க. புதிய வாகனங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிற்கே வந்து சேரப்போகுது. கார்த்திகை 1ஆம் பாதம். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் அரசு வழி வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட போகுது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோட சுப கோச்சார நிலையால் தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு துரிதமாகவே நிறைவேறப் போகுதுங்க. உங்களுடைய மனசில் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் கைகூட போகுது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சுபகாரிய பேச்சுகள் பார்த்திங்கன்னா சுமூகமாக முடிந்து மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் திறமைக்கும் உரிய அங்கீகாரமும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. சக ஊழியர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவாக செயல்பட போகிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களோட வரவு காரணமாக எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மதிப்பும் ஆடை சேர்க்கையும் கைகூட போகுதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. படிப்பு விஷயத்தில் கவனமாக படிச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த சோர்வு படிப்படியாக குறைய போகுது. உங்களுடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்க போகுதுங்க. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சு வீட்டோட மேல் மாடியில் பறவைகளுக்கும் தூய்மையான தண்ணீர் மற்றும் கோதுமை தானியங்களை வச்சுட்டு வரக்கூடிய காரிய தடை நீங்கி பெரும் நற்பலன்கள் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்குங்க. இதனால் மன அமைதியும் குடும்பத்தில் சுபிட்சமும் தடையின்றி நடைபெறும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று இருக்கார். இதனால் இந்த சேர்க்கையை ராசி அதிபதி செவ்வாய் பார்த்துட்ருக்காருங்க. இது பார்த்திங்கன்னா குருமங்கள யோகமாக உங்களுக்கு இருக்குங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக கைகூடி வரப்போகுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வருமானம் தரக்கூடிய புதிய சொத்துக்கள் சேரப்போகுதுங்க. எதிர்பார்த்த விலைக்கு பழைய சொத்தையும் நீங்கள் விற்க போகிறீங்க. பொன்னையும் பொருளையும் விட புகழ் பதவி மீது அதிக ஆசை உங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இராணுவம், போலீஸ், சட்டம், அரசியல் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உயர் பதவி கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சமூகத்தில் தனி மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. எதிரிகளோட பலம் பலவீனம் அறிந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் குடும்ப வருமானம் உயரப்போகுது. கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஓயாமல் உழைக்க போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்க போகிறாங்க. குலதெய்வ குடும்ப தெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த காலமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. உயர்கல்வி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி செய்யும்போது கைகூடுவதாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவங்க உங்களுடைய திறமை மிளிர போகுதுங்க. திருமண தடை பார்த்திங்கன்னா குரு பார்வையால் விலக போகுது. கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க. திருமண தடை நீங்கி திருமண வரன்களும் அதிகமாகவே வரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய சந்திர ராசியில் 12ஆம் வீட்டில் சனிதேவ் இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகளில் காய்கறிகளில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வெள்ளரிக்காய் அல்லது சேலட் இது மாதிரி உணவில் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். அதே சமயம் தினமும் குறைஞ்சது ஒரு ஆப்பிள் அல்லது வேறு ஏதாவது பழத்தையும் சாப்பிட்றது உடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. உணவு முறைகளில் நீங்கள் கரெக்டாகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. வரக்கூடிய நாட்களில் மிகவும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல் நல பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நல்லா நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்குங்க. குரு கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்திர ராசியில் 4ஆவது வீட்டில் இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள் பூர்வீக சொத்து, நிலம், வீடு, பாலிசி போன்ற பழைய முதலீடுகள் மூலம் வருமான உயர்வு உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை மீண்டும் நல்ல திட்டங்களில் முதலீடு செய்யும் எண்ணமும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க.
பல கிரகங்களோட பெயர்ச்சியால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திரும்ப போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை பார்த்திங்கன்னா சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு